ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம ரெசிபி பார்க்க போகிறோம்னா பச்சை மொச்சை கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு. இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை ஒரு இனுக்கு, அது கூட சோம்பு. இதை வதக்கி தேங்காயோட வச்சு அரைக்கணும். குழம்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய், தேங்காய், கத்திரிக்காயை நான் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், பூச்சிலாம் பார்த்துட்டு. அது கூட மொச்சை ஆஞ்சு கழுவி வச்சுருக்கேன். மசாலான்னு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வதக்கிறதுக்கு கொடுத்துருக்க பொருள்லாம் போட்டு நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கி நம்ம ஆற வச்சு தேங்காயோட அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காயோட இதை நான் வச்சு அரைச்சிக்கிற போகிறேன். இது ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறதில்ல, கொஞ்சம் திரியாக அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் நல்லெண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே தாளிப்புடகை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட தாளிப்புடகை இல்லைன்னா கடுகு, வெந்தயம், பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம காயெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. ஸோ இது நல்லா வதங்கி வரணும். ஒரு 50% வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு காயாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வதங்கிடுச்சு ஒரு 50%. இந்த ஸ்டேஜில் நான் ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் ஆட் பண்ணி இந்த எண்ணெயில் வதக்கி விடுறேன். ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் ஓரளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் ஒரு 20% வேகணும். ஸோ அதோட முருங்கைக்காயும் ஓரளவுக்கு வெந்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அலசி ஆஞ்சி எடுத்து வச்சுருக்க மொச்சை ஆட் பண்ணிக்கிறேன். மொச்சை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சீசனில் தாங்க மொச்சை கிடைக்கும் போதே வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, குழம்பு மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் கிட்டே குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா வர மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மசாலா பரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மசாலா அந்த கலவையை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்சியில் தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்பு மிளகாய் தூள் இந்த மசாலா எல்லாமே மர்ஜ் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த குழம்பு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இது வரைக்கும் நான் உப்பே போடலை, இப்போ தான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு மூடி வச்சு மூடி குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ எல்லோரும் பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் காய் வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், காய் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இந்த புளியோட பச்சை வாசனை போகணும். ஸோ அந்தளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயும் லைட்டாக மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ஒரு ஸ்டிர் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் குழம்பு பார்த்திங்கன்னா. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டெப் தாங்க ரொம்ப முக்கியம் இந்த குழம்புக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காய்ச்சாத பச்சை நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அப்படியே குழம்பை சுற்றி ஊற்றி விட்டு உடனே லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே அது லிட் அப்படியே க்ளோஸ்லேயே இருக்கட்டும். இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, 1 மினிட் கழிச்சு அப்படியே வீடே மணக்குங்க. இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்து சூடான சாப்பாட்டில் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க. இது ஒயிட் ரைஸோடையும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கவும் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.